அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 988 ரூபாய் 45 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 80 உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்று சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பல சம்பவங்களும் நடந்திருக்குது. நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே போல் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் கூட மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 623 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 727 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 106 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 831 ஃபீல்ஸ். தங்க விலை மீண்டும் 100 ஃபீல்ஸால் குறைஞ்சிருக்குது. இதைத்தான் நாம் இவ்வளவு நாளாக ஆஃபர்ன்ற பேரில் குறைஞ்ச விலையில் வாங்கி கார்கோ போட்டோமா, நாட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி அனுப்பினோமா, அத்தனையும் விஷமா? இதோ போர்டர்களை கடந்து செல்லக்கூடிய அனைவருக்கு முக்கியமான தகவல். ஸ்கேனிங், எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரியே ஸ்கேனிங். இதோ பிளாக் மேஜிக், சூனியம் செய்யக்கூடிய பெண் ஒருவர் அதிரடியாக கைது. கடைகளை இழுத்து மூடும் தீயணைப்புத்துறை. அது மட்டுமல்லாது குவைத்துடைய தொழிலாளர் வெற்றிகரமாக நிரப்பப்படும் புதிய திட்டம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. குவைத் புதுவிதத்தோட இனி வரும் காலம் பல ஏற்பாடுகள் ஆரம்பமாகுது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா வீதிகளில் புனர் நிர்மாணம், அதே போல் வடிகான்கள் அமைப்பு திட்டம். மழைநீர் சேகரிப்பு மற்றும் மழைநீரை உபயோகப்படுத்தும் திட்டமும் இனி வரும் காலங்களில் கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இனி வரும் நாட்களில் உள்ள காலநிலை அதிகூடிய ருத்துபா காலநிலையாக இருக்கும். வாகனம் ஓட்டக்கூடியவங்க தான் கவனமாக இருக்கணும். அதே போல் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்தும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த வருடத்தின் இறுதியில் அதிகமான மழையும் எதிர்பார்க்கப்படுறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை நீர் அங்கங்கே தேங்கி நிற்கக்கூடிய பகுதிகள் தான் இனி வரும் காலம் சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது குவைத்திகள் 87% KOCயை கைப்பற்றிட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்துமே வெவ்வேறு செக்டார்களில் இந்தியர்களுக்கான வாய்ப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்திய தூதுவர். குவைட் ஆன்டி டிராஃபிக்கிங் போஸ்ட். குவைத்தில் 190% மனித கடத்தல்களுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக சில புள்ளி விவரங்கள் மற்றும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இடம்பெயர்வு நிறுவனமான சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு IOM ஆண்டுதோறும் ஜூலை 30 அன்று அனுசரிக்கப்படும் உலக ஆட்கடத்தல் எதிர்ப்பு தினத்தை குறிக்கும் உலக சமூகத்துடன் இணைகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் மனித கடத்தல் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம், சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வருதல், குற்றவியல் வலையமைப்புகளை அகற்றி ஆதரவற்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் சரியான பாதுகாப்பை வழங்குதல் போன்ற பல
கோப்பின் கீழ் நடவடிக்கைகள் இனி வரும் காலங்களில் எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மனித கடத்தல்களுக்கு எதிரான சரியான தண்டனைகள் விரைவில் கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டும் வீடுகளில் இருந்து தப்பி ஓடாதீங்க, யாரையுமே தப்ப வைக்காதீங்க. ஏதாவது பிரச்சனைனா லீகலாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆழ்கடத்தல் குற்றத்துக்கு ஆயுள் தண்டனை அப்படின்றது குவைத்துடைய தற்போதைய சட்டம், மறந்துடாதீங்க. பண மோசடி மற்றும் ஊழல்களை எதிர்த்து போராடும் குழு அதிரடியான சோதனை ஒன்றை நடத்தியுள்ளது. ஈராக்கிய நாட்டவரான இமான் அப்துல் கரீம் அபாவுத் காசிம் எதிர்காலத்தை கணிக்கவும் மந்திர மற்றும் ஏமாற்று வேலைகளுடன் தொடர்புடைய சடங்குகளை கடைபிடிக்கவும் முடியும் என்று கூறி மக்கள் தங்கள் தனிப்பட்ட குடும்ப மற்றும் நிதி பிரச்சினைகளை தீர்க்க வேண்டிய அவசியத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தொகை பணத்துக்கு ஈடாக சூனியம் மற்றும் பல மாந்திரீக வேலைகளில் ஈடுபட்டு வந்தது உள்துறை அமைச்சகத்தின் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு தெரிய வந்ததை அடுத்து அதிரடியாக சம்பவ இடத்துக்கு சென்று சம்பந்தப்பட்ட பெண்ணை கைது செய்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சூனியம் மாந்திரீகம் நோ வே. எங்கே பார்த்தாலும் செக்இன், ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் சுங்கம், குவைத்துடைய எல்லை பகுதிகள் போர்டர்களில் இன்னும் பாதுகாப்பு நடைமுறைகளை அதிக துரிதப்படுத்திருக்கிறாங்க. சாதாரணமாக நாம் வலி என்ன கால் கை வருத்தம்னா உடஞ்சிருந்தாலும் எக்ஸ்ரே எடுக்க போவோம். அதே எக்ஸ்ரே மிஷின் தான் இப்போ ஸ்கேனிங்லேயே இருக்குது. சாதாரணமாக ஒரு ஆள் நின்னா அவருடைய எலும்பு முதல் கொண்டு எலும்புக்குள்ளே என்ன இருக்குன்றது முதல் கொண்டு ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு ஸ்மார்ட்டான ஸ்கேனிங் சிஸ்டம். குறிப்பாக அந்த எல்லைகளை கடந்து போய் வரக்கூடிய நிறைய வாகன சாரதிகள் இருப்பீங்க. அதே மாதிரி மாமா பாபாக்களோட இந்த விடுமுறை காலத்தில் நாட்டுக்கு போகாதவங்க இப்போ வேறு நாடுகள்லேருந்து இந்த நாட்டுக்கு வரலாம், இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகலாம். குவைத்திலேருந்து சவுதி அரேபியா, கத்தார், ஒமான், பஹ்ரைன், துபாய் இது போன்ற அரபு நாடுகளுக்கு விடுமுறைகளை கழிக்க அல்லது அவங்களுக்கு அவங்களுடைய சொந்தங்கள் யாராவது அங்கே இருந்தால் அவங்கள பார்க்குறதுக்காக போவாங்க. அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை பார்க்குறதுக்காக மற்ற நாடுகள்லேருந்து வருவாங்க. அப்படி வரும்போதும் போகும்போதும் இந்த நாட்டுக்கு உகந்ததல்லாத, அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் சில நேரங்களில் இப்போ துபாயில் வந்தீங்கன்னா துபாயில் மதுபானம் விற்கப்படுது, சவுதியில் மதுபானம் விற்கப்படுது, பஹ்ரைனில் மதுபானம் விற்கப்படுது. ஆனால் குவைத்தில் மதுபானம் தடை. அப்போ ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்றதால துபாயிலேருந்து வரும்போது ஒரு போட்டல் சாராயத்தை நம்ம எடுத்து வண்டியில் போட்டு வர முடியாது, பேக்கேஜில் போட்டு வர முடியாது. உடனடியாக சுங்கத்தினர் அதை சீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக நடவடிக்கையும் எடுப்பாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களையுமே சுங்கத்தில் கொண்டு வராதிங்க. அதே மாதிரி இந்த எல்லைகள் கடந்து வாகனம் ஓட்டக்கூடிய சாரதிகள், கண்டெய்னர் கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவங்க தயவு செய்து கவனம். எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்களையும் வச்சுருக்காதீங்க. ஏன்னா சோதனை அந்த அளவு தீவிரமாக இருக்கும். அந்த சோதனைக்கான காட்சிகள் ஒரு சிலதை இதோ பாருங்கள்.
அனைத்து அதிகார சபைகள், குறிப்பாக குவைத் தீயணைப்பு சேவை, மின்சார அமைச்சகம், மனிதவளத்துக்கான பொது ஆணையகம், சுற்றுச்சூழல் பொது ஆணையகம் மற்றும் உணவு மற்றும் வேளாண் ஆணையம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டில் ஹவாலி கவர்னரேட்டில் நடத்தப்பட்ட அதிதீவிர சோதனைகள் கடைகள் சில சீல் வைக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 4 டன் 4000 கிலோகிராம் பெறுமதியான சாக்லேட், உணவு வகைகள், அதே மாதிரி சில உலருணவுப் பொருட்கள், அதுலேயும் குறிப்பாக டேங்க், அந்த மாதிரி இன்னும் சில கம்பெனிகள், இந்த மாதிரியான பல உணவுப் பொருட்கள் காலாவதி ஆகி 2 வருடங்கள் கழித்தும் மறுபடியும் இன்னும் 2 வருடம் போலியான காலாவதி திகதியோட உள்ள என்றாக இருக்குது. பாருங்கள், ஒரிஜினல் டேட் உள்ளே இருக்குது, அதை மறைச்சு மேலால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பல சாக்லேட், பல ஷாம்போ, சோப், அதே மாதிரி உணவு வகைகளில் இந்த டேட்டை மாற்றி இருக்கிறானுங்க. உணவு பாதுகாப்பு குழு அதிரடியாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேலால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது, ஆனால் அந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டு உள்ளே பார்த்தா இந்த கம்பெனியால் எக்ஸ்பைரி டேட் அடிக்கப்பட்ட ஒரிஜினல் டேட்டை உள்ளே மறைச்சி மேலே ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. நாமளும் அந்த பேக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை கவனிச்சுட்டு அதில் டேட்டை பார்த்துட்டு அப்படியோ உபயோகிச்சிருவோம். கடைசியில் பார்த்தா 2 வருடங்கள் எக்ஸ்பயர் ஆகின பிறகும் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது ஒருவேளை நோய்வாய்ப்பட்டால் மட்டுமே தெரிய வரும். ஏற்கனவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த நாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறோம், அதோடு சேர்த்து அந்த கஷ்டப்பட்ட காசுகளை பொருட்களை வாங்கி நாட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த உணவுப் பொருட்களால் நாட்டில் கார்கோ போட்டதில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் நம்பலம் வந்தால் மறுபடியும் உழைக்கிற சம்பளத்தில் பாதி ஹாஸ்பிட்டலுக்கே கொட்டணும். தயவு செய்து ரொம்ப கவனம். எந்த ஒரு உணவுப் பொருட்கள் வாங்கினாலும் சரியான முறையில் அதோடைய எக்ஸ்பைரி டேட், அதாவது காலாவதியாகும் திகதி மறைக்கப்பட்டிருக்கா, அதாவது ஸ்டிக்கர்கள் ஏதாவது வேறு ஒட்டி இருக்கிறாங்களா, அந்த ஸ்டிக்கரை உரித்து அதுக்கு பின்னால் ஏதாவது இருக்குதா, தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். اليوم تم ضبط أحد المخازن في مواد غذائية بما يقارب تقريبا 5 طن مواد غذائية منتهية، ويشيلون الصلاحيات ويشيلون التواريخ ويكتبون تواريخ ثانية. شوف يا جماعة، شوف 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 الكميات، شوف شوف هذا هني في فجر، شوف 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 الوساخة، شوف الوساخة، شوف الوساخين. شنو التواريخ غير الارضيات. شوف هذه ابو نواف اللي شايله تواريخها. هاي شايلين تواريخ كلها شايلين تواريخ. هاي كلها شايلين تواريخ. هذا مالت شو اسمه الحلومي. لا والله الله يعطيكم العافيه. تونا رابطين مع الهيئه العامه للغذاء تقريبا 5 طن مواد غذائيه فارسه، يغيرون التاريخ يحطون تواريخ ثانيه، وهذه اغلبها تروح حق المطعم. براويكم شوف احنا شلون نزلنا هني تحت. شوف والله العظيم كان خطر السرداب. شوف نزلنا هني، احنا هني قاعدين ننزل. شوف مواد غذائيه كلها مواد غذائيه. الله يعطيكم العافيه. هاي العافيه الغذاء والتغذيه على المجهود الطيب. شكرا والله العظيم. احنا ساعات الفجر الأولى موجودين الحين احنا في منطقة الشويخ الصناعية. تم ضبط مخزن المخازن فيما يقارب 5000. ممسوح المنتهي برا. موجود. هذا تم مسحه، وضع تاريخ هني 5/2027. والتاريخ الثاني شو مبين انه شايله هني ولا؟ ممسوح. هذا مكانه هني التاريخ كله ممسوح. هني مسح ويحط تاريخ ثاني 2/2026. وهذا البطاطين يغير من التاريخ ماله. وهذا البطاطس ينزع التاريخ الخاص فيه. ينزع التاريخ. هذا اللي طاح. هذه البطاقة الغذائية اللي تحت ضبطناها، شو يسوي؟ بس يشيلها خلاص ويعرضه للبيع. نعم.
اللي تحت نعم. موجود. هذا كله ممسوح تواريخه، محطوط له تواريخ جديده. نلاحظ اثار المسح، اثار المسح تواريخ جديده. وبالحقيقه اللي موجود كله منتهي شهر 5 2025. كل اثار المسح موجوده. لاحظ حتى من اثار المسح الماده اللي يستخدمونها حق المسح ماسح بلد المنشأ نفسه اللي هو بلد المنشأ بلجيكي. من اثار المسح ماسح بلد المنشأ، الماده اللي يزيلون فيها. لاحظ الماده اللي يزيلون فيها بلد المنشأ، مسح التاريخ الماده اللي يزيلون فيها المستخدمه. هني في هذا كاكاو الختم اللي حاطه 9 ينتهي 2025، وبالحقيقه ينتهي 4 2025 بعد ما تم مسح الختم. اي عد تحته مغيره. اي 4 2025 التاريخ الحقيقي 4 2025. هذه الكميه كلها هذه يعني تقريبا تقدر الكميه ب4 طن كلها. تقريبا حاليا تقريبا شيء تقدر كذا. بعد وفي بعضهم حاط له تواريخ فوق التاريخ اللي ماسحه، نفس العمليه ينتهي 15 7 2025 يشيل الملصق. طبعا هذا كبريته هني 2800 كيس، 2800 كيس كله منتهي الصلاحيه، يتم نزع الملصقات. وهذه المواد الغذائيه كلها منتهين. وهذه المواد الغذائيه كلها منتهيه. هذه المواد الغذائيه كلها. نعد عليهم دولار؟ ثمانية واللي ورا شو اللي ورا؟ كنا نعدهم على الكرتونه دي؟ لا يعطيهم العافيه الهيئه العامه للغذاء والتغذيه عشان هاي التغطيه كبيره تقريبا بما يقارب تقريبا 4 طن الى اكثر راح يتخذون اجراء في هذا المحل واغلاق هذا المحل بالشمال. شكرا للهيئه العامه للغذاء والتغذيه. نكلمكم احنا ساعه الفجر الاولى في يوم الثلاثاء اللي نتابع العمليه وهي التغطيه اللي الله يحفظها ما قصروا. شكرا.